நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 26/11/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 10ஆம் தேதி, நவம்பர் மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30, குளிகை 10:30 மற்றும் 12, யமகண்டம் 7:30 மற்றும் 9, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். திதி இன்று இரவு 8:21 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று இரவு 10:42 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். யோகம் இன்று இரவு 10:42 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 10:42 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். மேஷம் ராசினியர்கள். இன்று தோல்வியே வெற்றிக்கு முதல் படி. எனவே தோல்வியை கண்டு தோழ வேண்டாம். முன்னேறுவதற்கான முயற்சியில் மட்டும் இறங்குங்கள். உங்களுடைய பக்கம் நியாயத்தில் எல்லோரும் பங்கு கொள்வார்கள். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். தாயின் உடல் ஆரோக்கியத்திலும் நன்கு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலைகளை கவனமாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். செயல் திறமை உங்களுக்கு அதிகரிக்குங்க. குடும்பத்தில் சுகமும் நிம்மதியும் ஏற்படக்கூடும். குடும்பத்திற்கு அதிகப்படியான வருமானமும் கிடைக்கக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே சகஜமான சூழல் ஏற்படக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவர்கள். உடைய திறமை கண்டு மற்றவர்கள் பாராட்டக்கூடுங்க. பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்திற்காக கடுமையாக உழைப்பீர்கள். வேலை இழந்த பெண்களுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்புகள் அமைந்துவிடக்கூடும். என்று காதலை பொறுத்தவரை மேஷம் ராசினியர்கள் கவனமாக பேச வேண்டும், செயல்பட வேண்டும். காதலில் நீங்கள் தான் அமைதி கொள்ள வேண்டும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் இருக்க வேண்டும். கல்வி பற்றி புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இன்று பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று கொடுத்த வாக்கை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனமும் என்று தைரியமாக இருக்க கொடுங்க. மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தெளிவான சிந்தனை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எல்லோருக்கும் உதவியாக காணப்படுவீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கு துரிதமாக செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். பரணி பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காலை பொழுது மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்குங்க. எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். இன்று நீங்க பேச்சாற்றல் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள், அது போதும். கிருத்திகை என்று சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கக்கூடும். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. மனதளவில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடுங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். எல்லோரிடமும் வாதிடம் செய்ய வேண்டாம். நட்பு ரீதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. சொத்து பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடும். பங்காளி சண்டைகள் முடிவுக்கு வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள் இன்று காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. அரும்பாடுபட்டு காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடிய சூழல் இருக்கும். தன வரவும் உங்களுக்கு தாராளமாக இருக்கக்கூடும். உடல் ஆரோக்கியமும் ஒரு பக்கம் மேம்படக்கூடுங்க. நினைத்த காரியங்கள் நினைத்தது போல் நடைபெறக்கூடும். புத்திசாலித்தனத்தால் இன்று பொருளாதார நிலை மேம்படக்கூடுங்க. பண வரவும் உங்களுக்கு ஒரு பக்கம் சீராக இருக்கக்கூடும். அதே நேரத்தில் செலவுகளும் ஒரு பக்கம் கொடுங்க. எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். துணிச்சலுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தை நன்கு நடத்துவீர்கள். நல்ல நிலைக்கு உயர்ந்து காட்ட முடியுங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகள் அற்புதமாக இருக்கக்கூடும். சரக்குகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லது. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கூடுதல் பணவரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். காரியங்களை சுலபமாக அமைத்துக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். பெண்கள் என்று விருப்பமான விஷயங்களை நாட்டம் கொள்ளும்.
காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதல்ல கொஞ்சம் அமைதி காண்பது உங்க கையில் உள்ளது. என்று மாணவர்கள் செய்கின்ற செயலை நிதானமாக செய்ய வேண்டும். கல்வி பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களால சாதிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியும். படிப்பில் கவனம் செல்லும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று மனம் உவந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். விருப்பமான விஷயங்கள்ல உங்களுக்கு நாட்டம் ஏற்பட கொடுங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. மனதளவில் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாக கூடும். ரோகிணி. எல்லோருக்கும் உதவியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். காலை பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். சுறுசுறுப்பை மட்டும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நெடுநாளை ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். மிருக சிரிஷம். இன்று உயர்வுக்கு வழி உண்டாக கூட்டும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. என்று உங்களுக்கு அற்புதமான சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடும். இன்று தேவையில்லாத குழப்பம் மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. மிதுனம் ராசினியர்கள். இந்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் இன்று நிறைவாக காணப்படக்கூடும். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. இந்த நாள் உங்களுக்கு எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. மனமும் இன்று விழைந்து செயல்படக்கூடும். எதிர்பாராத சில திருப்பங்களும் உண்டாகக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. தன வரவு கூட தாராளமாக இருக்கக்கூடும். உடல் ஆரோக்கியம் கூட மேம்பட கொடுங்க. என்று நினைத்த காரியம் சிறப்பாக இருக்கும். என்ன ஒன்று சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் சில குழப்பங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். யாரையும் விமர்சனம் மட்டும் செய்ய வேண்டாம். நேரம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. சிலரிடம் பணம் கேட்டிருப்பீர்கள். அது வருவதற்கு கொஞ்சம் கால தாமதம் பிடிக்கும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. ஓரளவு எல்லாம் சுமூகமாக செல்லும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். இன்று நீங்க இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குங்க. சந்திராஷ்டிரம் முடியும் வரை எந்த ஒரு பெரிய விஷயத்திலும் தலையிட வேண்டாம். பெண்கள் இன்று துணிச்சலுடன் காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சில குழப்பமான மனநிலையில் காணப்படுவீர்கள். பெண்களுக்கு ஓரளவு நல்லது கண்டிப்பாக நடக்குங்க. நல்ல விஷயங்கள்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயம் வேண்டாம். காதலை பொறுத்தவரை பெரிய அளவில் பிரச்சனைகள் இல்லை. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் குழப்பம் அடைய வேண்டாம். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கல்வி பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு இன்று எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. என்ற முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். என்று காரிய வெற்றி கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்கையும் எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனமும் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு குறைத்துக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். என்று ஓரளவு நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். திருவாதிரை. தயவு செய்து குழப்பம் வேண்டாம். நல்ல பிள்ளை என்ற பெயரை எடுப்பீர்கள். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். லட்சிய நோக்கோடு இன்று வாழ்க்கை அமைய கொடுங்க. சில குழப்பங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். அதற்கு நீங்க பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. புனர்பூசம். நேரத்திற்கு உணவு எடுத்துக் கொள்ளுங்கள். எதையும் யோசித்து செய்ய பாருங்கள். குழப்பங்கள் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. யாரையும் இன்று நீங்க கடிந்து கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. இன்று உங்களுக்கு சில விஷயங்கள கோபங்கள் உருவாக கூடும் பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் பொறுமையாக அணுகுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க.
கடகம் ராசினியர்கள் இன்று உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களை ஓரளவு குறைத்துக் கொள்வீர்கள். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். தன வரவுக்கு இன்று பஞ்சம் இருக்காது. தன லாபம் சீராக வந்து கொண்டிருக்கும். தொழில் சம்பந்தமாக பெரியவர்களின் சந்திப்பு இனிமையாக அமைந்துவிடக் கொடுங்க. இன்று புது புது விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். புதிய உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. பதவி உயர்வு ஆகியவை கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வாழ்க்கையில் இனிய மாற்றங்களை சந்திக்க கொடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். கூடுதல் பணி சுமை ஒரு பக்கம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். வீண் அலைச்சலும் உண்டாகும். கவனமாக வேலைகளை செய்ய வேண்டுங்க. மேல் அதிகாரிகள் அதிருப்திக்கு ஆளாக வேண்டியிருக்கும். குடும்பத்தில் இருப்பவருடன் சில்லறை சண்டைகள் கொஞ்சம் உருவாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். நேரம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. பெண்கள் இன்று எல்லா பணிகளையும் விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களை கொஞ்சம் யோசித்து செய்யுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு இன்று நிதி சுமை கொஞ்சம் இருக்கும், சமாளித்துத்தான் ஆக வேண்டும். காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போலதான் இருக்குங்க. இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் கண்டிப்பாக எடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் படிப்பில் கவனத்தைக் கொள்ளுங்கள். விளையாட்டு புத்தியாக காணப்படுவீர்கள். பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும். யாரிடமும் வாதம் செய்ய வேண்டாம். அதே போல மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். என்று நீங்க அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவீர்கள். காரியங்களை ஓரளவு சுலபமாக செய்து முடிப்பீர்கள். மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்கள் ஓரளவு கைகூடும். எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு எதிலும் புதுமை படைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பூசம். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். குழப்பங்கள் இல்லாமல் மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்பதை யோசித்து செய்யுங்கள். மன பதட்டம் துளி கூட வேண்டாம். நல்லவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடும். நட்பு ரீதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. இந்த இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். ஆயில்யம். இந்த அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். கையில் உங்களுக்கு காசு பணம் புழங்க கொடுங்க. எதிரிகள் அனைவரும் தவிடுபொடி ஆகக்கூடும். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். செயல்பாடுகள் உங்களுக்கு வேகம் கொடுங்க. எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். நிறைவான வாழ்க்கை கண்டிப்பாக வாழ முடியுங்க. என்று உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் என்று நீங்க பரபரப்புடன் காணப்படுவீர்கள். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். தோல்வியை வெற்றிக்கு முதல் படி. எனவே தோல்வியை கண்டு துவள வேண்டாம். நட்பு வட்டம் உங்களுக்கு விரிவடைய கொடுங்க. சுக சௌக்கிய கொண்டாட்டங்கள்ல கலந்து கொள்வீர்கள். இரவும் பகலும் போல் உங்களுக்கு இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரக்கூடும். புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். பொருளாதார விருத்தி ஏற்படக்கூடுங்க. முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். தெய்வீக நம்பிக்கை ஏற்படக்கூடும். தேகத்தில் உங்களுக்கு புது தெம்பு ஏற்படக்கூடுங்க. மனசுக்குள் வீண் குழப்பம் ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க. மற்றவர்களுக்கு உதவ போய் கொஞ்சம் வீண் பிரச்சனையில் சிக்கிக் கொள்ள வேண்டும். அதனால் பார்த்து எதையும் செய்யுங்கள். ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்க கொடுங்க. விருப்பமான நபரை சந்திப்பீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களை வச்சு இருக்குங்க. பண வரவும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். கொஞ்சம் சோம்பேறித்தனமாக காணப்படுவீர்கள். சுறுசுறுப்பை மட்டும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். என்று பெண்கள் கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். பெண்களுக்கு மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. பெண்கள் இன்று காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். பதட்டம் கொள்ள வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. நம்பிக்கை கொள்ளுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். என்று மாணவர்கள் பெயரும் புகழும் இருக்கக்கூடும். படிப்பில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9.
அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உடல் உழைப்பு அதிகரிக்க கொடுங்க. காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்களும் நடைபெற கொடுங்க. பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் பேசி தீர்த்துக் கொள்வீர்கள். பெரிய பிரச்சனை எல்லாம் ஏதும் இல்லை. எல்லாம் சுமூகமாக செல்லக்கூடும். அதேபோல் அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தட்ட வேண்டாம். இன்று நீங்க நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. பூரம். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். கூடுதல் பணவரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பயணங்கள் மூலம் லாபம் அடைவீர்கள். இன்று பிள்ளைகளால் உங்களுக்கு சின்ன சின்ன மன கஷ்டம் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திரம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. குழப்பங்கள் ஓரளவு முடிவுக்கு வரக்கூடும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்வீர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்களை வெற்றி இருக்குங்க. கூடுமானவரை இன்று எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கன்னி ராசி நேயர்கள். இன்று நீங்க எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைலாம் இல்லை. நண்பர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். பெற்றோர்களும் பக்கபலமாக இருப்பார்கள். தனவரவு கண்டிப்பாக கூடுங்க. நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்ணுங்கள். எதிரிகள் அடிபணிந்து செல்லக்கூடும். எதிர்ப்புகள் ஓரளவு குறைந்து விட கொடுங்க. நண்பர்கள் உங்களுக்கு உதவிகளை புரிவார்கள். நன்மை எது தீமை எது என்று கலந்து பேசி முடிவெடுப்பது நல்லது. எந்த ஒரு திட்டத்தையும் இல்லத்தில் சொல்லுங்கள். கண்டிப்பாக கைகூடும். கமிஷன் துறையில் லாபம் கிடைக்குங்க. என்று அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். விரைவாக பணிகளை இன்று நீங்க மேற்கொள்வீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றி கொடுப்பீர்கள். காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்கும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். அக்கம் பக்கத்திலும் உங்களுக்கு நல்ல பெயர் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. விரைவாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். விவாதம் மட்டும் செய்ய வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைங்க. எல்லாம் சுமூகமாக செல்லுங்க. அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக கூட்டும். முக அழகு கூட்டும். சக ஊழியர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கக்கூடும். குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதன் மூலம் செலவுகள் கொஞ்சம் உண்டாகும். சகோதரர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உறவினர்கள் வருகையும் இருக்க கொடுங்க. அதே நேரத்தில் அவருடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்த்து விட வேண்டும். பெண்கள் என்று கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். திறமையுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். பெண்களுக்கு என்று விருப்பங்கள் கைகூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். பதட்டம் கொள்ள வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்ன ஒன்று குழப்பமாக இருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் பேச்சை குறைத்துக் கொண்டு பணியில் ஈடுபட வேண்டும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். பொறுப்புடன் காரியங்கள் ஈடுபட முடியுங்க. பெண்களுக்கென்று வராமல் இருந்த பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். அது மட்டுமில்லை, கன்னி ராசினியர்கள் காதலை பற்றி இல்லத்தில் சொன்னால் கண்டிப்பாக ஒரு முடிவு கிடைக்குங்க. போட்டு மனதை குழப்பிக் கொள்ள வேண்டாம். மாணவர்கள் படிப்பில் முக்கியத்துவம் கொடுங்கள். விளையாட்டுத் துறையில் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு எதிர்காலம் கண்டிப்பாக சிறப்பாக இருக்குங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். முடிஞ்ச அளவு மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று கையில் உங்களுக்கு காசு பணம் புழங்க கொடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். குழப்பங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். நிம்மதியான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் இருக்கும். உடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுங்க. இரவும் பகலும் கடுமையான உழைப்பு இருந்தது கண்டிப்பாக சேமிப்பாக மாற கொடுங்க. அஸ்தம். நல்லதொரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடும். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. அற்புதமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். எப்படியும் ஜெயித்து விட வேண்டும் என்று கடுமையாக உழைப்பீர்கள். இன்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. அனைவரிடத்திலும் நல்ல பெயரை கண்டிப்பாக எடுக்க முடியும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பங்கு சந்தைகள் மூலம் லாபம் ஏற்படக்கூடும். சித்திரை. இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்கள் ஓரளவு சுறுசுறுப்பு அடைய கொடுங்க. எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிர்பாராத திருப்பங்களும் உண்டாகக்கூடும். நல்ல பிள்ளை என்ற பெயரை எடுக்க முடியும். கோவில் விசேஷங்களை முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. பொருளாதார விருத்தி உண்டாகக்கூடும். இன்று உங்களுக்கு
முக அழகு கூடும் நாள் என்று கூட சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு சந்தோஷமான தருணங்கள் ஏற்படக்கூடும். வாழ்க்கையிலும் கண்டிப்பாக நிம்மதி ஏற்படக்கூடும். எப்படியாவது ஜெயித்துவிட வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கக்கூடுங்க. சுலபமாக இன்று நீங்க பணிகளை மேற்கொள்வீர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்களை உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. இன்று தொலைதூர பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். தொழில் மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். கனவுகளும் கண்டிப்பாக நனவாகக்கூடும். வாய்ப்புகள் கண்டிப்பாக பெறக்கூடுங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. சுக சௌக்கியத்திற்கு பங்கம் விளையும் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆனால் பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்காது. தொலைதூர நல்ல தகவல்கள் வரக்கூடும். தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சியை கொடுக்கும். பொருளாதார விருத்தியும் இன்று ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடுங்க. நண்பர்கள் உதவிகள் கிடைக்கக்கூடும். புதிய உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். எதிர்காலத்துக்கு உதவக்கூடிய விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். ஆன்மீக சிந்தனை மேலோங்க கூடுங்க. இன்று உயர்வுக்கு வழி உண்டாகக்கூடும். மனசுக்குள் இருந்த குழப்பம் கண்டிப்பாக நீங்கும். பயம் வேண்டாம். போட்டிகளில் நீங்க பங்கு பெறக்கூடிய ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. குடும்பத்திலும் அமைதி ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று நிலையான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கென்று மன அழுத்தம் கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. காதலை பொறுத்தவரை சிந்தியுங்கள். பதட்டம் வேண்டாம். குழப்பம் வேண்டாம். காதலில் நீங்க அமைதியுடன் செயல்படுவது மிக நல்லது. என்று மாணவர்கள் செய்யும் செயலை நிதானமாக செய்ய வேண்டுங்க. கல்வியில உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. பொறுப்புகளும் கண்டிப்பாக உண்டாக கூடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடைபெற கூடுங்க. மாணவர்கள் விளையாட்டுத் துறையில் கூட சாதிக்க முடியுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை, என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் விரைவாக செயல்படக்கூடுங்க. காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடுங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். நியாயமான விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நண்பர்களுக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். இன்று இரவு நேர பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். சுவாதி, பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்கள் எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக கைகூடுங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. விசாகம், பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். கூடுதல் பணவரவு வேண்டி ஏற்படக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். சொத்து பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்கும். இன்று நீங்க யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். கூடுமானவரை எதையும் பேசி தீர்த்துக் கொள்வது கண்டிப்பாக வெற்றிக்கு வழிவகுக்குங்க. விருச்சிகம் ராசினியர்கள், இன்று தயவு செய்து மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்துவிட வேண்டாம். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். அது போதுங்க. மற்றபடி எந்த ஒரு விஷயத்திலும் தலையிட வேண்டாம். தொழில் புரிவருக்கு வீண் செலவுகள் ஏற்படக்கூடுங்க. பணம் உடை தவிர்க்க முடியாத இருக்கும். முக்கியமாக மூட நம்பிக்கைகள் என்று கவனம் கொள்ள வேண்டாம். நேர் வழிகளில் செல்வதே எப்பொழுதும் சிறப்புங்க. நல்ல விஷயங்களையும் நல்ல எண்ணங்களையும் வளர்த்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். சினம் உருவாகக்கூடும். கோபத்தின் காரணமாக சில வார்த்தைகள் வெளிப்படக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்வதுதான் மிக சிறப்பு. யாரை நம்புவது நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருக்கும். பணியில் கொஞ்சம் தொய்வு ஏற்படக்கூடும். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுக்க வேண்டும். சில சிக்கல்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். குடும்பத்தில் உற்சாகம் இருக்குங்க. பயப்பட வேண்டாம். சிலர் உங்களை தவறான நோக்குடன் அணுகுவார்கள். அதன் காரணமாக பண இழப்பு ஏற்படக்கூடும். வேண்டுமென்றே பணம் கேட்டும் தொந்தரவு செய்வார்கள். பெண்கள் இன்று எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு சுய தொழிலில் லாபம் இருக்குங்க. புதிய தொழில் தொடங்கலாமா என்ற எண்ணம் கூட இருக்கக்கூடும். பெண்களுக்கென்று மன வலிமை கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுக்காது. காதல் கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு செல்லும். கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. என்று மாணவர்கள் செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கண்டிப்பாக கல்வியிலே ஜெயிக்க முடியுங்க. அதேபோல் விளையாட்டிலும் வெற்றி பெற முடியும். சக நண்பர்களை மத்திய கற்றுக்கொள்ளுங்கள். முக்கியமாக மாணவர்கள் பேச்சு குறைத்துக் கொண்டு தனது பணியில் கவனம் செலுத்துங்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக
சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் பிரவுன் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. பண முடை கொஞ்சம் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். நல்ல நண்பர்களை மட்டும் சேர்த்துக் கொள்ளுங்கள். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாகத்தான் இருக்கக்கூடும். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கூடுதல் பணவரவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று நீங்க சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்ள வேண்டுங்க. எதிரிகளிடமிருந்து தன்னை பின்வாங்கிக் கொள்வதே சிறப்பு. தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டு நம்ம மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டாம். அதனை கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. அனுஷம். அனைவருக்கும் உதவிகள் செய்யக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. இன்று பிரச்சனைகளுக்கு எல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். தெளிவான சிந்தனையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியுங்க. கனவுகளும் கண்டிப்பாக நனவாக கூடும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. கேட்டை. குழப்பங்கள் கண்டிப்பாக நீங்கும். காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். எதிலும் புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். சிறுக சிறுக சேமித்த பணம் செலவுக்கு பயன்பட கொடுங்க. கூடுதல் பணவரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும். உயர்வான வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். இன்று அனைவரிடத்திலும் சிரித்த முகத்தை வெளிப்படுத்தி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். தனுசு. தனுசு ராசினியர்கள் என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. முக்கியமாக நீங்க போக்குவரத்தில் பொறுமையாக சென்று வர வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் பக்க பலமாக இருப்பார்கள். எதிரிகள் இன்று தவிடுபொடியாக கூட்டும். செயல்பாடுகளை கூட உங்களுக்கு வேகம் கொடுங்க. பிடித்தமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கோரிக்கைகளை இன்று நீங்க நிறைவேற்றி கொடுப்பீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். இன்று உங்களுக்கு திறமை அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. அடுத்தவரிடம் விவாதம் பேசி நேரம் செலவிட வேண்டாம். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது. எல்லாம் சுமூகமாக செல்ல கொடுங்க. நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்றி விட முடியும். நல்ல பிள்ளை என்ற பெயரையும் கண்டிப்பாக எடுக்க முடியும். துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியுங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். தனுசு ராசினியலுக்கு பெரிய அளவில் இன்று பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் உடைய திறமை மட்டும் பாராட்டுகள் பெறாது. அது உங்களுக்கு மன வருத்தத்தை தான் கொடுக்கும். நண்பர்கள் மூலம் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும். யாரையும் நம்பி எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபட வேண்டாம். வியாபார வளர்ச்சிக்காக கொஞ்சம் தடைகள் இருக்கத்தான் செய்கின்றது. பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் முன்னேற்றம் இருக்குங்க. சாதகமான நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கும். பேச்சின் இனிமை சாதுரியத்தால் எளிமையாக காரியங்களை நீங்க ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று மனதிற்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று எந்த ஒரு பணியாக இருக்கட்டும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். அதே போல மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். இன்று காதலை பொறுத்தவரை குழப்பங்களை மிஞ்சுங்க. தயவு செய்து காதலுக்காக இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள் திறமையுடன் காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. மாணவர்கள் இன்று பிரச்சனைகளை துல்லியமாக ஆராய்ந்து வெற்றி பெற முடியும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. சிந்தனை வளம் பெருகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. படிப்பில் முழு அக்கறை கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று நட்பு ரீதியில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகும். நல்ல நட்புகளை இன்று கூட வைத்துக் கொள்ளுங்கள். நீண்ட தூர பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். கூடுதல் பணவரவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தொலைநோக்கு சிந்தனையுடன் செயல்படுவீர்கள். அதிக நேரம் நின்று உழைக்க வேண்டி இருக்குங்க. அதிக நேரம் கண் விழித்திருக்கக்கூடிய சூழல் இருக்கும். முடிஞ்சளவு சீக்கிரமாக தொலைபேசி அணைத்துவிட்டு உறங்க செல்லுங்கள். அது போதும். போராடம். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். திறமைகள் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க.
அரசாங்கம் தொடர்பான காரியங்களை வச்சு இருக்கும். இன்று உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் கேட்க கூடுங்க. உத்திராடம் இன்று நீங்க யாரையும் விமர்சனம் மட்டும் செய்ய வேண்டாம். கவனக்குறைவாக எதிலும் ஈடுபட வேண்டாம். முக்கியமாக காசு, பணம் போன்ற விஷயங்கள்ல ரொம்ப தெளிவாக செயல்படுங்கள். யாருடைய கருத்துக்களுக்கும் நீங்க எதிர்கருத்து கூட தெரிவிக்க வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழுங்கள். பொறுமையாக இருக்க பாருங்கள். முன்கோபங்கள் துளி கூட வேண்டாம். இன்று உங்களுக்கு ஓரளவு நல்லது நடைபெற கொடுங்க. பயம் வேண்டாம். இந்த நாள் நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியுங்க. மகரம் ராசினியர்கள் என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். தொலை தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. இன்று பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. யதார்த்தமான சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடும். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சுக சௌக்கியத்திற்கு பங்கம் விளையும், அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். தேவையில்லாத நபர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டாம். கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள். எதிர்பார்த்த இனங்கள்ல உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும். எதையும் சாதிக்கக்கூடிய திறமை உருவாகக்கூடும். செலவை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். உறவினர்கள் வருகை இருக்க கொடுங்க. யாரிடமும் பேசும் பொழுதும் நிதானமாக பேசுவது நல்லது. எதிலும் மிகவும் கவனமாக ஈடுபடுவது நன்மையை கொடுக்கும். திட்டமிட்ட செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். வெற்றிக்கு வழிவகை செய்ய கொடுங்க. என்று சந்தேகங்களை மட்டும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வளர்த்துக் கொள்வீர்கள். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். இந்த நாள் உங்களுக்கு சுய கௌரவம் மேலோங்கும் நாளாக இருக்கக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். இன்று பெண்கள் அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் எடுப்பீர்கள். கவலைகளை மறந்து செயல்படுவீர்கள். அதிர்ஷ்டகரமான சில சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று கோரிக்கைகள் நிறைவேற கொடுங்க. திருமண வயதை அடைந்த பெண்கள் நல்ல வரன்கள் கண்டிப்பாக வரக்கூடும். காதலை பொறுத்தவரைங்க புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். என்று மாணவர்கள் படிப்பில் அக்கறையுடன் இருங்கள். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மாணவர்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடி இணைய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் என்று கொஞ்சம் நீங்க பொறுப்புடன் செயல்பட வேண்டும். முடிவுல தெளிவாக எடுக்க வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். அதிர்ஷ்டகரமான சூழலையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு ஏற்பட கொடுங்க. திருவோணம் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். இந்த சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காதுங்க. நேர்மையுடன் செயல்படுவீர்கள். மன பதட்டம் கொஞ்சம் இருக்கக்கூடும். அதனை பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு கோரிக்கைகள் நிறைவேறும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. அவிட்டம் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்குங்க. முடிவுகளில் உங்களுக்கு லாபம் ஏற்பட கொடுங்க. முடியும் பட்சத்தில் எதையும் செய்ய பாருங்கள். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அணுக பாருங்கள். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் தன்னால் நடைபெற கொடுங்க. கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று சிறப்பான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். பல சிக்கல்களையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். கோரிக்கைகள் எல்லாம் இன்று நிறைவேற்றி கொடுப்பீர்கள். துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கலந்து உரையாடலில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடும். தொழில் புரிவோருக்கு வீண் செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். கும்பம் ராசினியர்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருந்தாலும் பெரிய பிரச்சனை இருக்காது. அஜீர்ண கோளாறுகள் கொஞ்சம் ஏற்படுங்க. வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவு மட்டும் என்று மட்டுமில்லை எப்பொழுதும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். எந்த ஒரு பிரச்சனையும் பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டும். பகை உணர்வு இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதிகாரியிடம் இன்று நீங்க பணிவாக நடத்தல் அவசியங்க. மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள். மற்றவரிடம் பழகும் பொழுது கவனம் இருக்கட்டும். சமூகத்தில் உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயர கொடுங்க. தொழில் வியாபாரம் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். கூடுதல் பண வரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செல்வாக்கு மிக்க நபர்களின் நட்பு கிடைக்க கொடுங்க. வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுவீர்கள். இல்லத்திற்கு வேண்டியவற்றையும் வாங்கி போடுவீர்கள். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று சிறந்த செயல்பாடுகளை வெற்றி இருக்குங்க. குழப்பங்கள் கண்டிப்பாக சரியாகுங்க. வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாங்க. பெண்களுக்கு இன்று மன வலிமை கொடுங்க. அது மட்டுமில்லை,
காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்கும். இருந்தாலும் காதல் போக போக கைகூடும். காதலுக்காக விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. என்று மாணவர்கள் படிப்பில் முழு அக்கறை கொள்ள வேண்டும். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு தெளிவான சிந்தனை இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று மனம் உவந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கும். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க. நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். சுலபமாக இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். கையில் காசு பணம் கண்டிப்பாக புழங்க கொடுங்க. எதிரிகள் அனைவரும் தவிடுபடி ஆகக்கூடும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். கொடுத்த பாக்கையும் இன்று காப்பாற்றி விட முடியுங்க. இன்று நீங்க நல்ல மனநிலையில் காணப்படுவீர்கள். இந்த நாளை நீங்க சந்தோஷமாகவும் எதிர்கொள்வீர்கள். சதயம். பூர்வீக சொத்துக்கள் கண்டிப்பாக கையில் கிடைக்குங்க. யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. மன வலிமை கூடும் நாள் என்று கூட சொல்ல முடியுங்க. அக்கம் பக்கத்திலும் உங்களுக்கு என்று நல்ல பெயரும் உருவாக கூடுங்க. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் பக்க பலமாக இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு சிந்தனை பலம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி. இனிமையாக பேசி காரியங்களை சாய்த்து காட்டுவீர்கள். அற்புதமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். எதிலும் உங்களுக்கு மன வலிமை உண்டாக கொடுங்க. கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் அமைந்துவிடக் கொடுங்க. மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. நம்பிக்கைக்குரியவரை கூட வைத்துக் கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு சந்தோஷமான தருணங்கள் ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். மன பதட்டம் கொள்ள வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கான முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. மீனம் ராசினியர்கள். இன்று எதிர்பார்த்த காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்கும். எண்ணற்ற மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். விருப்பங்கள் அனைத்தும் ஓரளவு நிறைவேறக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. என்று நம்பிக்கை உரியவர்கள் பக்கபலமாக இருக்க கொடுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாக கொடுங்க. மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கும் சென்று வருவீர்கள். எதிர்பாராத சில விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பண வரவால் உங்களுக்கு மனம் மகிழும். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மன கவலை இல்லாமல் இருப்பது மட்டும் ரொம்ப நல்லது. அரசாங்க ஆதரவு கிடைக்குங்க. சமூக பொறுப்புகள் வரக்கூடும். வங்கியில் கேட்ட கடன் உதவியும் கிடைக்க கொடுங்க. தங்கு தடையின்றி எல்லாவித பணிகளையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். தொலைநோக்கு சிந்தனையுடன் செயல்படுவீர்கள். உரிய நேரத்தில் உங்களுக்கு பண வரவு வரக்கூடுங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் செயலாற்றிக் கொண்டிருப்பீர்கள். பகைகள் ஒரு பக்கம் விலகி செல்லக்கூடும். அடுத்தவர்களால் இருந்த பிரச்சனையும் சரியாகும். பண வரவும் எதிர்பார்த்தபடி இருக்க கொடுங்க. எல்லா வசதி வாய்ப்புகளும் கிடைக்க கொடுங்க. மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். யதார்த்தமாகவும் செயல்படுவீர்கள். சிறப்பான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. கூடுதல் பணவரவையும் இன்றி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரையும் கண்டிப்பாக எடுப்பீர்கள். இன்று காலம் கடந்து சில பணிகள் உங்களுக்கு நடைபெற கொடுங்க. கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி விட முடியுங்க. நேர்மையுடன் செயல்படக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. அதிர்ஷ்டமும் தேடி வர கொடுங்க. பெண்கள் இன்று நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை கண்டிப்பாக பெறுவீர்கள். பெண்களுக்கென்று மன அழுத்தம் இருந்தாலும் சரியாக கூடும். காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் கண்டிப்பாக பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதல் நீங்க அமைதி கொள்வது மிக நல்லது. பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் செய்கின்ற காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்க கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பிரச்சனைகள்ல தீர்வு கிடைக்கும் நான் என்று சொல்ல முடியும். படிப்பில் அக்கறையுடன் இருக்க பாருங்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்று இனிமையாக பேசி காரியங்களை சாய்த்து காட்டுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். என்று மனம் கொஞ்சம் விழைந்து செல்ல கொடுங்க. அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாகக்கூடும். செல்வம் சேரக்கூடிய சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதிலும் புதுமை படைக்கும் நாக இருக்க கொடுங்க. பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நேர்மையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். உத்திரட்டாத்தி. நீண்ட தூர பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். கனவுகள் கண்டிப்பாக நினைவாக கூடும். இன்று வீட்டு தேவைகளை கூட பூர்த்தி செய்து கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள்.
சகோதர சகோதரனின் ஒற்றுமை ஏற்படக்கூடும். சிலர் வேண்டுமென்றே உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். ரேவதி, இன்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விட முடியும். பிரச்சனைகள் கூட ஓரளவு கண்டிப்பாக தீர்த்து விட முடியும். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. முடிவுகளில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லை. சிரமங்களை ஓரளவு சரி செய்து கொள்வீர்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்கள்ல ஆர்வம் கொள்வீர்கள். இந்த நாள் நீங்க எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி இருக்குங்க. அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் ஏற்பட கொடுங்க. இந்த நாளை நீங்க அமைதியுடன் வழிநடத்தி செல்வது மிக நல்லது. பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. எல்லா வகையிலும் நல்லது ஏற்படக்கூடும். அதனை சரிவர புரிந்து கொண்டு நீங்க செயல்படுத்தினால் கண்டிப்பாக மென்மேலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.